எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்ம சேனலில் நிறைய பெயின் ரிலேட்டடான டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த யங் ஸ்டேஜில் வந்து இடுப்புலேருந்து கால்லெல்லாம் வலி இருக்கும். அந்த பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, நான் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு வயசு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எனக்கு ஏன் இந்த வலி வருது அப்படின்ற மாதிரி பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. மெயினாக இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா, சயாட்டிக்கா அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்னால ரொம்ப யங் ஸ்டேஜில் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து சஃபர் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சஃபர் ஆகிற பேஷண்ட்ஸ் கேட்குற மோஸ்ட் ஆஃப் த கொஷினில் இது ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு தானே, எனக்கு ஏன் பெயின் வருது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ பொதுவாகவே மனிதர்கள் எல்லாரும் நிற்கும்போது அவங்களோட வெயிட்டை ஈவனாக 2 காலுக்கும் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அடாப்டட் பொசிஷன் இருக்கும். அவங்களோட ஃபுல் வெயிட்டை வந்து ஏதாவது ஒரு காலுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது லெஃப்ட் சைடாக இருக்கலாம், இல்லை ரைட் சைடாக இருக்கலாம். ஸோ கண்டினியூஸாக அவங்களோட வெயிட்டை வந்து ஒரு சைடு அவங்க கொடுக்கும்போது, ஒரு சைடு அவங்களோட வெயிட்டை கொடுத்து நிற்கும்போது கண்டினியூஸ் ப்ராப்ளம் எங்கே ஆகும் அப்படின்னா, அவங்களோட இடுப்பு பகுதியிலேயே டிஸ்க் பல்ஜிங் அப்படின்ற கம்ப்ளைண்ட் ஆகும். அப்புறம் சயாட்டிக்கா அப்படின்ற நர்வ் ரூட் வந்து அதிகமாக கம்ப்ரெஷன் ஆகி சயாட்டிக்கா அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் முழுக்க என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேஷண்ட் வந்து ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட ஃபுல் வெயிட்டை வந்து ஏதாவது ஒரு காலுக்கு கொடுத்து நிற்பாங்க. அதனால் வந்து அவங்க எந்த காலுக்கு வெயிட் கொடுத்து நிற்கிறாங்களோ அந்த காலுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நிற்கும். ஓகே, ஒரு காலுக்கு வந்துருச்சு, இன்னொரு காலுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் அந்த காலுக்கு எடுக்காத பட்சத்தில், அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ணாத பட்சத்தில் அந்த பிரச்சனை இன்னொரு காலுக்கு கண்டிப்பாக போகும். ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கிளினிக்கில் சூப்பரான ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சர்ஜரி லெவலுக்கு போன பேஷண்ட்ஸாக இருந்தால் கூட, போகிற லெவலில் இருந்தால் கூட, நான் நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டேன், எனக்கு சர்ஜரி தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட, நம்ம கிளினிக் டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த சொல்யூஷனை மாற்றி கொடுக்கும். சர்ஜரி இல்லாமல் ரெக்கவரி பண்ணி கொடுக்கும். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம கிளினிக் வரலாம். எந்த விதமான ஸ்பைனல் கேர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் வித்தவுட் சர்ஜரி. அதனால் பேஷண்ட்ஸ் ஏதோ சஃபர் ஆகி ரொம்ப மேஜரான ப்ராப்ளமாக இருக்குது, நான் வந்து ஹை லெவல் ஹை ரிஸ்க்கு சர்ஜரிக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு டைம் ஒரு கன்சல்ட்டிங் வந்துட்டு உங்களோட பிரச்சனையை ஃபுல் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்ளத்தை ரெக்கவரி பண்ணிவிட்டு தாராளமாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கிளினிக் அமைச்சு கொடுப்போம். அதனால் பயப்படாமல் ஸ்பைனல் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் தண்டுவட ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நம்ம கிளினிக்குக்கு ஃப்ரீ கன்சல்ட்டிங்கோட ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.